ரெண்டுமே ரொம்ப இல்ல நல்ல விஷயம் தாங்க. லவ் மேரேஜ் நல்ல விஷயம் தான், அரேஞ்ச் மேரேஜ் நல்ல விஷயம் தான். ரெண்டுத்துலயும் நான் சொல்றது என்னன்னா, அந்த லவ் கடைசி வரைக்கும் போகாம அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் இங்க மெயினே. அது இல்லாம இருந்தா எந்த மேரேஜும் வேஸ்ட் தானே. லவ் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் தான், அரேஞ்ச் பண்ணாலும் வேஸ்ட் தான். லவ் மேரேஜ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா லவ்வில் வந்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது வந்து வருஷமாக எத்தனை வருஷம் கடந்தாலும் அந்த லவ் மட்டும் எப்பவுமே வந்து மாறாமல் இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ணது லவ் மேரேஜ் தான். இங்க வா, இங்க வா, கிட்ட வா. இது என்னோட ஒய்ஃபு. லவ் மேரேஜ் தான் பண்ணோம். ஆயிடுச்சு 11 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது 11 வருஷம் அப்படியே கடந்து போகிறோம். எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் எல்லாம் இருக்கு, பெற்றவங்களை சுற்றி எல்லாம் ஏமாத்திட்டு ஓடுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி தான் வேணாம். எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆகும். லவ் பண்ணும்போது தங்கமே செல்லம்மாங்க. அதை வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் அது இருக்காது, அந்த சுவாரஸ்யம் இருக்காது. அதான் அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுற பாருங்க, அதில் உள்ள இதே தனியாக இருக்கும். அது வேற மாரி இருக்கும். அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரெண்டுல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா அதான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தையா. மனசார பிடிச்சிருந்து பழக கூடாது, விளையிட கூடாது. லவ் பண்ணிட்டு விளையிட கூடாது. அதனால சொல்றேன். லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் பண்ற ஆமா, லவ் பண்றவங்க சேர்த்து வச்சிடணும், அது நல்லா இருக்கும். ஆமா, லவ் பண்றத அரேஞ்ச் ஆக்கிடணும். நாளைக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். இல்ல அப்படின்னா பிரச்சனை ஆகும். அவங்கவுங்க தனியா போற மாதிரி இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா அவங்களே சந்திச்சுக்கணும். லவ் அரேஞ்ச் ஆக்கிட்டா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனைனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா லவ் மேரேஜ் பெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நீங்கள் பொண்ணுங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தேடிக்கிறது. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் பழகுறது. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் அது கிடையாது. அரேஞ்ச் மேரேஜில் அது கிடையாது. நம்ம ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகி அது ரொம்ப டிலே ஆகும். இப்போ லவ் மேரேஜ் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பிடிச்ச லைஃபோட வாழணும், நல்லா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். அது என்னமா அப்படிதான், அவங்க வந்து நல்லா பாத்துக்குவாங்க. சண்டை வம்புன்னா வந்து கேட்பாங்க. இதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சண்டை வம்புக்கு யாரும் வரமாட்டாங்க. நீனா தானே பார்த்து கல்யாணம் பண்ண, நீனா தான் பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இதே அரேஞ்ச் மேரேஜ்னா எல்லாரும் வந்து ஏன்டா தப்பு பண்ண, எதுக்கு அடிச்சேன்னு சட்டையை கோர்த்து பிடிச்சி கேட்கலாம். இதே லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனா கேட்க முடியாது. அதனாலதான் this generation most of the people were going in love marriages way only, but according to me arranged marriages is best comparing to that.